Hello everyone, I am Parthiban. Welcomes you to SAP Views. இன்னைக்கு டேட்டு 9/7/2025. இந்த வீடியோவை ஆஃப்டர்நூன் ஒரு 12:30க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் எப்போ ஸ்டார்ட் ஆகுங்க சார், தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போது அவங்களுக்கான ஒரு அப்டேட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எம்சிசி ஆல் இண்டியா கோட்டானுடைய அஃபீஷியல் வெப்சைட்டு அப்டேட் பண்ணிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கூடிய விரைவில் ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதற்கான ஆயத்த பணிகளெல்லாம் தான் இந்த வெப்சைட் அப்டேட் பண்ணுறது. என்ன அப்டேட்ஸ் எல்லாம் இனி வரப்போகுது அப்படிங்கிறதையும் அதுக்கான ப்ரூஃபையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை இது வரைக்கும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். கவுன்சிலிங் அப்டேட்ஸ், அதே போல் MBBS அட்மிஷன் ரெலவெண்ட்டான அப்டேட்ஸ், அப்புறம் செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற இந்த கடைசி நாள் வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ பி ரெடி ஃபார் MCC ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் சூன். எப்படிங்க சார் சொல்கிறீங்க அப்படின்னா, இதுதான் வந்து MCCனுடைய அஃபீஷியல் வெப்சைட். இதில் என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் நடந்திருக்குது அப்படிங்கிறத ரெகுலராக வாட்ச் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு தெரியும். இப்போது MCCனுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் கரண்ட் ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிறதுல 2024 ஈவெண்ட்ஸ் என்னென்ன இருந்துச்சோ அதெல்லாம் இருந்தது. அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டாங்க. நோ போஸ்ட் டு டிஸ்பிளே அப்படின்னா என்ன அர்த்தம், பழசு எல்லாமே டிலீட் ஆகிடுச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இன்னமும் கிளியராக பார்க்கணுன்னா இந்த இடத்துல பாருங்கள், கரண்ட் ஈவெண்ட்ஸ் நோ போஸ்ட் டு டிஸ்பிளே. அப்போ இந்த இடத்த காலி பண்ணி வச்சுட்டு இனி வரக்கூடிய நாட்களில் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு வந்து அப்டேட்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது இதிலிருந்து புரிய வருது. ஓகேங்களா? அதே போல் இ-ஷெட்யூல் அண்டு சர்வீஸ் இதுலேயும் உங்களுக்கு வந்து நோ போஸ்ட் டு டிஸ்பிளே அப்படிங்கிற தகவலும் இந்த சைடில், அதாவது நெக்ஸ்ட் பேஜில் காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இ-சர்வீஸ் அண்டு ஷெட்யூல், இங்கே தான் வந்து ஆல் இண்டியா கோட்டா ஷெட்யூல், அதே போல் ஸ்டேட் கோட்டாக்கான ஷெட்யூல் இதெல்லாம் டிஸ்பிளே பண்ண போகிறாங்க. இந்த இடத்தையும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எம்டியாக வச்சுருக்காங்க. அப்படின்னா இதுக்கு ப்ரீவியஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் என்னவெல்லாம் வரப்போகுது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து PWD கேண்டிடேட்டுக்கு, ஓகேங்களா, அவங்களுக்கான மெடிக்கல் செக்கப் ஃபிசிக்கலாக எந்தெந்த சென்டர்ஸில் நடக்க போகுது, ஆல் ஓவர் இந்தியாவில் எந்தெந்த சென்டர்ஸ்லாம் PWD கேண்டிடேட்டுக்கு வெரிஃபிகேஷனுக்கு வர சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற ஃபஸ்ட்டு தகவல் வரும். அதன் பிறகு ஆல் இண்டியா கோட்டானுடைய ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 1, ரவுண்டு 2, ரவுண்டு 3 இந்த 3 ரவுண்டுக்கான ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதே போல் சைமல்டேனியஸாக ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங்க்கான டென்டேட்டிவ் ரவுண்டு 1, ரவுண்டு 2, ரவுண்டு 3க்கான ஷெட்யூலை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதன் பிறகு ஆல் இண்டியா கோட்டா ப்ராஸ்பெக்டஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்புறம் ப்ராஸ்பெக்டஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ராஸ்பெக்டஸ் ரிலீஸ் பண்ணும்போதே இந்த கவுன்சிலிங் ஷெட்யூலில் உங்களுக்கு ரவுண்டு 1க்கான ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் என்ன, அதுதான் ஷெட்யூல். அப்புறம் எப்போ சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும், எப்போ சாய்ஸ் லாக்கிங் பண்ணணும், அனைத்து தகவல்களும் இனி வரக்கூடிய நாட்களில் ஒன் பை ஒன்னாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான அப்டேட்டெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது MCCனுடைய அஃபீஷியல் வெப்சைட்டை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம SAP Views யூடியூப் சேனல்லையும் நம்ம போடுற எல்லா வீடியோஸுக்கும் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு தொடர்ந்து நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா எந்த ஒரு அப்டேட்டும் மிஸ் ஆகாமல் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். மேற்கொண்டு ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக, ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக, சென்டாக் ரெலவெண்ட்டாக கவுன்சிலிங்க்கான 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது.
இல்லைன்னா 1 or 2 டவுட்ஸ் இருக்குது, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.